ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சக்ஷுருன்மீலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வாஞ்சா கல்பத்தர்பஸ்ய கிருபா சிந்துப்பிய வச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவப்பியோ நமோ நமக. பகவத்கீதை 7வது அத்தியாயம் 18வது ஸ்லோகம். மேற்கண்ட நால்வரும் உயர்ந்தவர்களே, ஆயினும் ஞானி என்னுடைய ஆத்மா என்பதே என் முடிவு. ஏனெனில் அவன் மனத்தை அடக்கி என்னையே உயர்ந்த புகலிடமாக கொண்டிருக்கின்றான் அல்லவா. மேற்கண்ட நால்வருங்கிறாரு. இதுக்கு முன்னால என்ன சொல்லியிருந்தாரு? 4 வகையான பக்தர்கள் என்னை வணங்குவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே இந்த உலகியல் விஷயங்கள்ல ஜட உடலோட இந்த ஜட உலக வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கிறதுல ஏற்படுற துயரங்களை உணர்ந்தவன். இந்த வாழ்க்கை, இந்த ஜட உலக வாழ்க்கைங்கிறது தன்னை துயரமான ஒரு அனுபவங்களையே தான் தருது. எப்பவுமே மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு சில சமயங்கள்ல மட்டும்தான், அதுவும் பொய்யான மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சிக்கு பின்னாடியும் அந்த மகிழ்ச்சிக்காக நம்ம பிரயத்தனப்படுற அந்த முன்பகுதி நேரத்திலையும் நாம துயரத்தை தான், துன்பத்தை, அதாவது சுமைய பிரயத்தனப்படுற மன அலுப்பு, உடல் வலிமை எல்லாத்தையும் சேர்க்கறதுக்கு அரும்பாடுபடுறோம். இந்த மெனக்கெட்டு வாழ்ற இந்த வாழ்க்கையில சந்தோஷத்துக்காக நம்ம அதிக விலை கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்படியே ஆனாலுமே அந்த சந்தோஷம் நினைவுல கூட நிக்கிறது இல்லை. எல்லாம் ஒரு பொய்யான விஷயமா தான் இருக்குது. மனசுல எப்பவுமே ஏமாற்றமும் கவலையும் பயமா இருக்கிறத உணர்ந்ததுக்கு அப்புறம் அதை உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்பி கிருஷ்ணர்கிட்ட வருவான். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறதுக்கு எல்லா தெய்வங்களையும் வணங்கியிருப்பான். அப்படி துயரத்தை உணர்ந்தவன், துயரத்திலிருந்து விடுபட விரும்புகிறவன், துயரத்தை உணர்ந்தவன். துயரத்தை உணர்ந்தா தான் விடுபட விரும்ப முடியும். எனக்கு இந்த துயரத்தை போய்கிட்டு நன்மையை கொடுங்க, எப்போ நான் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு விரும்புறவன் கிருஷ்ணர்கிட்ட வரமாட்டான். துயரத்தை யாராலையும் நீக்க முடியாது. இது நாமளாதான் நம்ம இந்த மாதிரி ஜடத்தோட நம்ம கொண்டிருக்கிற தொடர்பு தான் துயரத்தை தருதுன்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் இதுல இருந்து என்னால விடுவிச்சுக்கிறதுக்கு என்னால முடியாது, இறைவா நீ தான் விடுவிக்கணும் அப்படின்னு வர்றவன் தான் வருவான். அது உண்மையிலேயே அந்த துயரத்தினுடைய தன்மை, துன்பத்தின் தன்மை என்னன்னு உணர்ந்தால்தான் அதுல இருந்து விடுபடுறதுக்கு விருப்பம் இருக்கும். உண்மையிலேயே துன்பத்தோட தன்மை என்னன்னு உணரலைன்னா அந்த துன்பத்தை விட்டு விலகிடலாம். துன்பத்தை மட்டும் நீக்கிட்டு நான் சௌக்கியமா இருக்கிறதுக்கு எந்த தெய்வங்களாவது உதவி செய்யும், அல்லது என்னுடைய திறமை, என்னுடைய அறிவே எனக்கு உதவி செய்யும், நான் பொருள் ஈட்டிட்டேன்னா இந்த துயரத்துல இருந்து விடுதலை ஆயிடுவேன், துயரத்தை தூக்கி தூர எறிஞ்சிருவேன், என்ன பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லி தன்னை நம்புறது, தன் புத்தியை நம்புறது, அல்லது அடுத்தவன் சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு அவனை கெடுத்துட்டோம்னா அந்த சந்தோஷம் நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறது. இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கிருஷ்ணர்கிட்ட வரமாட்டான். உண்மையிலேயே துயரத்தை, துன்பத்தை உணர்ந்தால்தான் அவன் கிருஷ்ணர்கிட்ட வருவான். அவன் துன்பத்தை மட்டும் நீக்கிட்டா போதுங்கிறவனும் கிருஷ்ணர்கிட்ட வராம மற்ற தெய்வங்கள்ட்டையும் போவான். ஆனா பூரணமா எந்த தெய்வங்களாலேயோ நம்மளாலேயோ நம்ம சொந்த புத்தியினாலேயோ இந்த இயற்கை துயரங்கள்ல இருந்து நம்ம வெளியில வர முடியாது. இந்த துயரமான வாழ்க்கை இங்கே வகுக்கப்பட்ட நமக்கான பயிற்சி களம், நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கான பயிற்சி களம். அதைத்தான் நாம துன்பமா உணர்றோம். அதை எப்படி எடுக்க முடியும்? அதை நீக்கவே முடியாது. ஜீவனால இந்த ஜட உலக தொடர்புல இருந்து தன்னைத்தானே விடுவிச்சுக்க முடியாது. அப்ப இந்த துன்பம் நம்ம இந்த துன்பமான இந்த இடத்துல இருந்து நம்மளை அப்புறப்படுத்துறதுக்கான சாத்தியம் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா பகவானுக்கு மட்டும்தான் இருக்கு. எல்லாவற்றுக்குமான அதிகாரி ஒருத்தர் இருக்கிறாரு, அவரால் மட்டும்தான் முடியும்
அப்படின்னு பூரணமா புரிஞ்சவனால மட்டும்தான் கிருஷ்ணர்கிட்ட வர முடியும். அடுத்து ஈஸ்வர தத்துவத்தை அறிய விரும்புகிறவன். இந்த மாதிரி துயரத்திலிருந்து வெளியில வர முடிவு செஞ்சதுக்கு அப்புறமே இந்த சர்வ பூதங்களும், ஏன்னா பகவான் ஏற்கனவே 4வது அத்தியாயத்துல 6வது ஸ்லோகத்துல சொல்லியிருப்பார், நான் பிறப்பற்றவனாக இருந்தும் அழிவில்லாதவனாக இருந்தும் கூட என்ன நானே தோற்றுவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இத மற்றவங்க யாருக்கும் இது புரியாதுன்னு சொல்லியிருப்பாரு. எப்பெல்லாம் அதர்மம்னா ஜீவர்களுடைய இயற்கையான சுபாவத்தின்படி அவன் தனக்கான பயிற்சியான தன்னை பக்குவப்படுத்துற அந்த வாழ்க்கைய வாழ்றதுக்கு யாரெல்லாம் நியமிக்கப்படாத விதிமுறைகளை எல்லாம் அவனா உருவாக்கி எப்படி நடைமுறையை சிக்கலாக்குறானோ அப்போ அதுக்கு பேர் அதர்மம்னு. அந்த அதர்மத்தை அழிச்சு சரி பண்றதுக்கு, திரும்ப வகுக்கப்பட்ட பாதையில ஜீவனை பயணம் பண்ண வைக்கிறதுக்கு, இந்த இயற்கையை அதன் இயல்பான தன்மையில இயங்க வைக்கிறதுக்கு நான் வருவேன்னு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இப்போ துன்பமான இந்த வாழ்க்கைங்கிறத, உண்மையான துன்பம் என்ன, அந்த துன்பம்ங்கிறது எப்படி நம்மளை விட்டு போகாது, நாம தான் துன்பத்திலிருந்து விலகிக்கணும், அது இங்கே அப்படித்தான் இருக்கும், அதுதான் இயற்கை அப்படிங்கிறத உணர்ந்ததுக்கு அப்புறம் அவன் கிருஷ்ணர்கிட்ட வந்துருவான். வந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணர் சர்வபூதானாம், எல்லா பூதங்களுக்கும் அவனே ஈஸ்வரனா இருக்கிறத, ஈஸ்வர பரமகிருஷ்ணர் சர்வலோக மகேஸ்வரன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். துயரத்திலிருந்து விடுதலை அடைய விரும்பினதுக்கு அப்புறம் ஈஸ்வர தத்துவத்தை விரும்பிடுவான். அதை எப்படி அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அதை கற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லி வருவான். இது அடுத்த கட்டம். முதல் பாடத்துல இருக்கிறவனுக்கும் பல ஜென்மங்கள் இருக்கும். துன்பத்திலிருந்து விடுதலை அடைகிறதுக்கு பாடுபடுறவனுக்கும் பல ஜென்மங்கள் இருக்கும். அந்த வகையான மனிதர்கள் ஒரு வகையில விக்கிரகங்களை, கோவில் விழாக்களை, தன்னுடைய விரத நாட்களை கடைபிடிப்பாங்க. தகுந்த ஆச்சாரியர்கள்ட்ட பக்தி பண்றதுக்கான வழிமுறைகளை கடைபிடிப்பாங்க. அதுக்கு பல ஜென்மங்கள் ஆகும் அவங்களுக்கு. ஏன்னா துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்காக கிருஷ்ணர்கிட்ட வந்தாச்சு. ஆனா அந்த முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் அப்படிங்கிறதுல வைராக்கியத்தை வளர்த்துக்கணும். அதுல சிலருக்கு ஆச்சாரிய சம்பந்தத்துல அவங்களுடைய அறிவுரையை கேட்டுக்கிட்டு இருக்கிறது போதும் அப்படின்னு நினைக்க தோணும். ஏன்னா புலன்களும் குணமும் அவனோட துணைவர்களாக, கற்றுக்கொள்றதுக்கு துணைவர்களா, வழிகாட்டியா அவன் கூடவே இருக்கிறதுனால, அவனுடைய கர்மாவும் இருக்கிறதுனால அவன் அந்த ஒன்னத்தான் மதிப்பான். சிலர் நம்ம கோவில் வேலைகளை செஞ்சா போதும், நம்ம துயரத்துல இருந்து பகவான் காப்பாத்திடுவார் அப்படின்னு தொண்டு செய்ய விரும்புவான். அதுவும் அவனுடைய புலனும் குணமும் தான் காரணம் பக்தி பண்றதுக்குள்ளேயே. அப்புறம் ஒரு சிலர் அர்ச்சாமூர்த்தி, அதாவது மந்திரங்கள் சுலோகமெல்லாம் சொல்லுவாங்க, ராமாயண கதையெல்லாம் படிப்பாங்க, விரதமெல்லாம் இருப்பாங்க. பகவானுக்கு நிவேதனம் பண்றது, அந்த உபசரிக்கிறது, என்ன தீப தூபங்களால் அவரை உபசரிக்கிறது, அவரை இந்த மாதிரியான செயல்கள்ல அவர் என்ன சாப்பிட போறாரா? அவருக்கு சாப்பிட வச்சுட்டு நேரமாச்சு, பகவானை திருமஞ்சனம் பண்ணணும், அவருக்கு புதிய வஸ்திரங்களை சாத்தணும், பிரசாத நிவேதனம் பண்ணணும் அப்படின்னு, அவருக்கு வெண்சாமரம் வீசணும் அப்படிங்கிற இந்த மாதிரி இதெல்லாம் அவ்வளவு ஈடுபாடு இருக்காது. அது விக்கிரகம் தானே, அதுக்கு என்ன, அதுல என்ன இருக்கு, அந்த வார்த்தையே அவங்க நம்ம பயன்படுத்த முடியாது. அப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவான். அது எப்படி அப்படின்னு அந்த அர்ச்சாமூர்த்தி கிட்ட ஈடுபாடு வராது. ஆனா படிப்பான், பாகவதம் படிப்பான், மகாமந்திரம் சொல்லுவான். இன்னைக்கு சனி புத்தி இருக்கு, ராகு கேது இருக்காங்க, அந்த புத்தியில இந்த இது நடக்குது, நான் ராமாயணம் படிச்சேன்னா நல்லது
அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த மூர்த்தி உபாசனைங்கிறதுல அவங்களுக்கு அவ்வளவு பொறுப்போ நம்பிக்கையோ வராது. அது நிவேதனம் பண்றது, அது செயலெல்லாம் செய்வாங்க. ஆனா எந்த மாதிரியான மனோபாவம்ங்கிறது அவங்களுக்கே தெரியாது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வேடிக்கையா இருக்கும். ஏன் அந்த விக்கிரகத்துக்கு நம்மளை போலவே அதுக்கு ஒரு வியாக்கியானம் வேற இன்னும் கொஞ்சம் மேதாவித்தனமா சொல்லுவான். அது நமக்கு தேவைப்படுது இல்ல, அதெல்லாம் பகவானுக்கும் கொடுத்து உபசரிக்கிறோம்னு அந்த ஒரு பாவனைக்காக தான் அப்படி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா விக்கிரகம் அது சாப்பிட போறது இல்ல. அவருக்கு என்ன செய்யும்? அவருக்கு வாசனையோ உடுத்துறது. நம்மளை எப்படி பராமரிக்கிறோமோ அதே மாதிரி அர்ச்சாமூர்த்தியை பராமரிக்க பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த மனோபாவம் நம்ம கிட்ட பக்தி மனோபாவம் வளர்றதுக்காக சொல்லியிருக்காங்களே தவிர அந்த விக்கிரகத்தினால ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அப்படின்னு சொல்லிடுவான் மேதாவித்தனமா. ஆக கிருஷ்ணற்ற துயரத்திலிருந்து விடுதலை பண்ணணும்னு அந்த ஒரு வகை. அவன் பல ஜென்மங்களா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு வகுப்பு, அது ஒரு பருவம், ஒரு நிலை, வாழ்க்கை நிலை, ஜீவனுடைய நிலை. அடுத்து அவனுக்கு அப்புறம் ரெண்டாவது கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சவன் அதுல முழுமை அடைஞ்சு விக்கிரக ஆராதனையிலிருந்து எல்லாத்துக்குமான உண்மையில ஆத்மார்த்தமா தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேத இலக்கியங்களை படிக்கிறது, ஆச்சாரிய திருவடி சம்பந்தம். வேதாந்த தேசிகர்ன்னு இருந்தார். தூப்புல் ராமானுஜருக்கு அப்புறம் ராமானுஜர் இடத்துல இருந்து வைணவத்தை திரும்பவும் தலை நிமிர செஞ்சு தளர விடாம வெற்றிடத்தை வெற்றியாக மாற்றியவர் வேதாந்த தேசிகர், காஞ்சிபுரத்துக்காரர். அவருடைய பக்தியில தன்னை சிறந்தவனா பக்தன் தன்னை உயர்வா கருதி கொள்ளலாம். தன்னை விட தன்னுடைய எஜமானனான தன்னுடைய பூரண வணக்கத்துக்குரிய அதிகாரியா முழுமுதற் கடவுள் பகவான பெருசா நினைப்பான். நல்ல பக்தி பண்ணினதுக்கு அப்புறம் அவரு நானும் பெரிய ஆள் இல்ல, என் பகவானும் பெரிய ஆள் இல்ல, எல்லாத்த விட பகவானுடைய பாதுகை தான் அற்புதமானது, அதுதான் பெரிய ஆற்றல் உள்ளது, அதுதான் முக்கியமானது அப்படின்னு அந்த பாதுகையை வணங்கினதுனாலேயே மட்டுமே அந்த பாதுகையை வச்சு அரசாண்டதுனால பரதன் ஆழ்வான் அப்படின்னு ஆழ்வார்கள் பட்டம் அவனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பாதுகையோடைய ரகசியத்தையும் அதனுடைய ஆற்றலையும் ரொம்ப புகழ்ந்து சொல்லுவார். புகழ்ந்து இல்ல, அதனுடைய உண்மையான ரகசியத்தை எல்லாம் சொல்லுவார். பகவானை விட பகவானுடைய பாதுகைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பார். அவருடைய பக்தி அப்படி. இந்த மாதிரிலாம் பக்தன் தன்னை பக்தி வெளியில எந்த அளவுக்கு அவரை நம்மளை பகவானுடைய ஐஸ்வர்யத்துல பகவானுடைய கருணை மிக்க அந்த லீலைகள்ல அதனுடைய வேத நியமனப்படி நம்மளை பக்குவப்படுத்தி உயர்த்துவதற்காக அவர் நடத்துகிற லீலைகள், அவர் நமக்கு தர்ற பாடங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த கட்டத்துல இருக்கிறவங்க அவங்கதான் ஈஸ்வர தத்துவத்தை விரும்புறவங்கன்னு சொல்றாரு கிருஷ்ணர். முதல்ல துயரத்துல இருந்து வெளியில வர விரும்புறவன், அடுத்து பகவானுடைய வைபவத்தை புரிஞ்சுக்க விரும்புறவன், அடுத்து பொருளை விரும்புகின்றவன். என்ன பொருளை விரும்புறவன் அப்படின்னு மூணாவதா யார சொல்றாருன்னா, நான் துன்பத்துல இருந்து விடுதலை அடைகிறதுக்கு எனக்கு செல்வம் கிடைச்சா மட்டும் விடுதலை அடைஞ்சிட மாட்டேன் அப்படின்னு புரிஞ்சவன் தான் அந்த முதல் ஆளு. ஆனா அந்த மூணாவதா சொல்றவன் பொருளை விரும்புறவன் துன்பத்திலிருந்து விடுதலை அடைகிறதுக்காக பொருளை விரும்பல, அவன் பக்தி பண்றதுக்காக பொருளை விரும்புறான். பக்தி பண்றதுக்கும் அந்த பக்தியில ஸ்தல யாத்திரை, தீர்த்த யாத்திரை, தெய்வ தரிசனங்களுக்கும் விழா நாட்களை கொண்டாடுவதற்கும் பக்தர்களுக்கு சேவை செய்யறதுக்கும் பொருளை விரும்புறவன். எப்படி திருமங்கையாழ்வார் பொருள் ஈட்டுவதிலேயே குறியா இருந்து ஸ்ரீரங்கம் கோவில நல்லபடியா கட்டுறதுக்காக அவர் பாடுபட்ட மாதிரி கைங்கரியத்துக்காக பொருளை விரும்புறவன் அவனும் தான். அதான் மூணாவதா சொல்றாரு. ஆக நாலாவதா சொல்ற அந்த ஞானி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மூன்று பேரையுமே மூன்று படித்தரத்தையும் சரியா காட்டுறாரு. இதுல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இவன் தான் முன்னணியில் இருக்கிறவன் அப்படி பிரிச்சு சொல்லல.
வர்ற பாதையில, இந்த ஜீவன் வர்ற பாதையில, பக்தி பாதையில பகவானை அடையக்கூடிய அந்த விதத்துல முதல் கட்டம், இரண்டாவது கட்டம், மூன்றாவது கட்டம்னு சொல்றாரே தவிர இதுல உயர்வு தாழ்வு எல்லாம் கிடையாது. அதைத்தான் இப்ப இந்த சுலோகத்துல சொல்றாரு. மேற்கண்ட நால்வருமே உயர்ந்தவர்கள், ஆனாலும் என்னுடைய ஆன்மாவாக அவன் வேற எதையுமே புகலிடமாக கொள்ளாமல் பக்தி பண்ணா, பொருளை ஈட்டுனா, ஈஸ்வர தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக, பகவானுடைய வைபவத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக பல்வேறு பாடங்களை படித்தான், விளக்கம் கேட்டான், எதையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான். தொடர்ந்து திவ்ய தேசமாக போய் ஆச்சாரியர்களுடைய சம்பிரதாயங்கள் எல்லாத்தையுமே, வெவ்வேறு சம்பிரதாயங்களை வெவ்வேறு வழிமுறைகளில் கடைப்பிடிச்சு எல்லா வகையான வைஷ்ணவத்தையும் சைவத்தையும் சமணத்தையும் பல்வேறு விதங்களையும் பார்த்து பகவானுடைய இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டு இருந்தான். ஆனா கடைசியில எல்லாத்தையும் எதை பற்றியுமே நாம தெரிஞ்சு முடிக்க முடியாது. ஏன்னா வேதாந்த தேசிகர் சொன்ன மாதிரி பகவானுடைய பாதுகையினுடைய ஆற்றலையும் அதனுடைய சிறப்பை சொல்வதாக இருந்தால் யாரால சொல்ல முடியும்? ஆதிசேஷனால சொல்லலாம். அது ஆகாயம் மொத்தத்தையுமே ஏடாக்கி இந்த ஆழ்கடல்கள் முழுவதையுமே அதை மையாக்கி அதிலிருந்து அவர் எழுதுனா பகவானுடைய பாதுகை ரகசியத்தை அவர் எழுத முடியும். அப்படித்தான் எழுத முடியும். சாதாரணமா யாராலையும் பகவான் ரகசியத்தை எழுத முடியாது. சொல்ல முடியாதுன்னு சொல்ல, அவர் எழுதணுங்கிறாரு. ஏன்னா சொல்றவனுடைய சொன்னதையே திரும்பி சொல்லும் போது கூட சொல்றவனுக்கு சொல்ற குணம் வேற மாதிரி, குணத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் மாறி போகும். அந்த பாதை விளக்கம் சொல்ற விதம் மாறி போகும். கேட்கறவனுக்கும் அப்படித்தான். அதனால எழுதி வைக்கிறதுல அவ்வளவு சிறப்பு அவருக்கு. அவர் நிறைய எழுதியிருக்கிறார். 100-101 வயசு வரைக்கும் வாழ்ந்தவர். முழுவதுமே பிறந்ததுல இருந்து அவர் தூப்புல்னே பேர் அவருக்கு. ஏன்னா தூய்மையான புல், தர்பையின் அம்சமா தர்பையில இருந்து தோன்றினதுனால தூப்புல்னு அவருக்கு பேரு. இன்னொன்னு திருவேங்கடத்துல இருக்கக்கூடிய அந்த மணியினுடைய அம்சம், அந்த அம்சம்தான் வந்து பிள்ளையா பிறந்தது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதனால அவருக்கு வேங்கடநாதன்னே பேரு. நிறைய பேர் இருக்கு. அதுல நமக்கு தெரிஞ்சு வேதாந்தர தேசிகர் அப்படின்னு தான் நம்ம இப்ப கொண்டாடிட்டு இருக்கிறோம். புரட்டாசி மாசத்துல அவருடைய தோற்றத்துக்கான இது வரும். அப்போ பக்தர்கள் வந்து இந்த மாதிரி ஆச்சாரிய சம்பந்தத்துல எத்தனையோ மகான்கள் நம்மளை வழி நடத்தி பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எத்தனையோ வழிகளும் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு வேற யாரையுமே புகலிடமாக கொள்ளாமல், நாம் பகவானை பற்றியெல்லாம் பூர்ணமா என்னால் தெரிஞ்சுக்க முடியாது. பொருளை வச்செல்லாம் பகவானை உபாசனை பண்ணி நாம் முழுவதுமா புரிஞ்சிக்க முடியாது. துயரத்திலிருந்து விடுபட்டா மட்டும் நிம்மதியா வாழ்ந்துருவேன்னெல்லாம் சொல்ல முடியாது. அந்த துன்பத்தை விட்டு விலகினா நான் எங்க போவேன்? அடுத்து இன்பமான இடமா இல்லை துன்பம் இல்லாத ஒரு இடமா? துன்பம் இல்லாத இடத்துக்கும் இன்பமான இடத்துக்கும் என்ன வித்தியாசம்? நான் எங்க போறதுக்கு தகுதி உள்ளவன்? அதனால அதையும் கைவிட்டு பொருளால உபாசிக்கிறதையும் கைவிட்டு அடுத்து பகவானுடைய தத்துவத்தை பூரா நான் புரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு பாண்டித்யத்தையும் கைவிட்டுட்டு இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுபடுறத பற்றிய அக்கறையே இல்லாம எனக்கு ஒரே புகலிடம் பகவான் திருவடி மட்டுமே தஞ்சம் அப்படின்னு இருக்கிற அந்த பூரணமானவன், அவனை ஞானிங்கிறார். ஞானின்னா உண்மையான உண்மையை உணர்ந்தான்னா அவன் ஞானி. அந்த ஞானி எனக்கு மிகவும் பிரியமானவன்கிறார். 4 பேருமே சிறந்தவங்க தான். அவங்க எல்லாருமே, ஏன்னா மற்ற 3 பேரும் ஞானி ஆகிறதுக்கான வாய்ப்பு பூரணமா இருக்குது. அதனால அவங்களும் ஞான பாதையில தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா முழுமையா எல்லாவற்றையும் கைவிட்டு என்னையே சரணமாக, என்னையே புகலிடமாக கொண்டு தஞ்சம்னு சொல்லி வந்து இருக்கிறவன நான் ரொம்ப உயர்வா கருதுறேன். அவன் என்னுடைய ஆன்மாங்கிறார். என்னுடைய ஆன்மான்னா ஜீவாத்மா ஏற்கனவே பரமாத்மானுடைய அம்சம்தான். அது அந்த ஜீவாத்மா பரமாத்மா கூட ஒன்று கலக்கெல்லாம் விரும்பாது.
தன்னுடைய பணிவும் தன்னுடைய எஜமான விசுவாசமும் அந்த பக்தியும் அப்படியே இருக்கும். பகவானுடைய திருவடியே தஞ்சம்னு தன்னை அடைக்கலமா தஞ்சம்னு புகுந்திருப்பான் பகவான் திருவடியில. அதே சமயத்துல பகவானோட ஒன்றுகளுக்கெல்லாம் விரும்ப மாட்டான். அந்த அதிக பிரசங்கித்தனம்லாம் அவனுக்கு வராது. இந்த பௌதிக இயற்கையில எல்லாமுமா இருக்கிற பகவான் வடிவமா இருக்கிறத நம்பாம அவரு எல்லா ஆற்றலா இருக்கிறாருன்னு நினைச்சு அவரோட ஆற்றல்ல ஒரு ஆற்றலோட ஆற்றலா நாமளும் கலந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறவனும், அந்த மாதிரி இருக்கிறவனையெல்லாம் இவர் சொல்லல என்னுடைய ஆன்மான்னு. என்னுடைய ஆன்மா என் உயிருக்கு உயிரானவன், எனக்கு நிகரானவன், என்னை புரிந்து கொண்டவன் அப்படிங்கிற அந்த பிரிய என்னையே தஞ்சமா அடைஞ்சிருக்கிறவங்கிட்ட அவர் பிரியமா இருக்கு. இது இயல்பான சுபாவம் தான். என்னதான் நம்ம ஒரு ஜீவனுக்கு இப்போ ஜீவர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் வாழ்றோம். நாம ஒருத்தர் சேர்ந்து வாழ்றதுக்கு, ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பும் பிரியமும் வைக்கிறதுக்கு பகவானால் அருளப்பட்ட இயற்கையான சுலபமான இன்ப உணர்வுகளுக்கு பகவானை கொடுத்திருக்கிறாரு. இந்த அல்பமான சொந்த மனோபாவத்துல சொந்த இன்பங்களை நாடுற அந்த குணத்தாலேயோ புலன்களாலேயோ உணர்வுகளாலேயோ எதிர்பால் இனமா இருக்கிற ஆணோ பொண்ணோ, அம்மையும் மகளும், அண்ணனும் தம்பியும், அக்கா தங்கச்சி, இப்படி சொந்த பந்தங்கள் எல்லாத்துலேயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பர நட்பு பாராட்டுறதுக்காக, பரஸ்பர அன்பு பாராட்டுவதற்காக, கொஞ்சம் மன அமைதி, மனசுல ஒரு சந்தோஷம், இதெல்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காக அவன் பயிற்சி பண்றதுக்கு ஜட உலக வாழ்க்கையிலேயே வழிவகுத்து கொடுத்துருக்கிறாரு. அது பகவானால் வழங்கப்பட்டதுன்னு அந்த ஜீவர்களுக்கு, குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே இது எல்லாம் இறைவனால் வழங்கப்பட்ட என்னுடைய குணம், என்னுடைய மனம், என்னுடைய புலன்கள், இதுக்கு உதவியா இருக்கக்கூடிய என்னுடைய உறவுகள் அப்படின்னு இது எல்லாமே பகவான் வழங்கியதுங்கிற கருத்து ஒருத்தனுக்கு, பகவானை தஞ்சம் அடைஞ்சவனுக்கு இருந்ததுன்னா அவன் குடும்ப உறுப்பினர்களும் குடும்ப வாழ்க்கையும் கூட அவ்வளவு துன்பத்தை தராது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாகவும் ஆனந்தமாகவும் பகவானுடைய பக்தி பண்றதுக்கான வாய்ப்பையும் நிறையா, எந்த நல்லா இல்லாத நேரத்தை கூட நல்ல நேரமா மாத்தி விட்டுரும். அவனுக்கு வாழ்நாள் முழுவதுமே முகூர்த்த நாட்கள் தான், சிறந்த நாட்களாக தான் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனா இது எல்லாம் பகவான் எனக்கு வழங்கினது. நான் இந்த உலகியல் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்காக, என்னை பக்குவப்படுத்துறதுக்காக பகவான்கிட்ட நான் தஞ்சம் அடைஞ்சதுனால அவன் எனக்கு தந்த பரிசு அப்படிங்கிற மாதிரி நினைக்காம, இது எல்லாம் மாயைன்னு நினைச்சாலோ அல்லது விதிப்படின்னு நினைச்சு கர்மாப்படின்னு நினைச்சாலோ, அல்லது இவங்களால தான் நான் சுகமா இருக்கிறேன், இவங்களால தான் நான் துன்புறுகிறேன் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற ஜீவர்களை பற்றி நினைச்சாலோ அவன் உருப்பட மாட்டான். அவன் இந்த சுழலுக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு சின்னவண்ணம் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் காயப்படுத்திக்கிட்டு கடிச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனா இது எல்லாம் பகவான் எனக்கு கொடுத்த உதவி, அவர் தந்த பரிசு, அவரையே நான் தஞ்சமா அடைஞ்சிருக்கிறதுனால அவர் என்ன போலவே அவருடைய திருவடியே தஞ்சம்னு இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் சேர்ந்து எனக்கு இந்த பக்தி வைராக்கியத்திலிருந்து மாறுபாடு இல்லாம வேற எந்த வகைக்கு கவரப்படவோ அல்லது கவனத்தை சிதைக்கவோ இல்லாத ஒரு சூழலை எனக்கு வழங்கி இருக்கிறார். பக்தி பண்றதுக்காக தான் அப்படின்னு நினைச்சா அந்த குடும்பம் சந்தோஷமா சுவையா இருக்கும். அதனால அவங்களத்தான் பகவான் சொல்றாரு, அவங்க எனக்கு என்னையே தஞ்சம் அடைஞ்சவர்கள், எனக்கு உயிர் போன்றவர்கள். அவங்க இல்லாம நான் இல்லை, நான் இல்லாம அவங்களால இருக்கவும் முடியாது, எனக்கு மிகவும் பிரியமானவர்கள்னு சொல்றாரு. ஏன்னா இந்த மனதால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்த மாதிரி பகவானை விட்டு விலகிறதுக்கோ, பகவானை விதவிதமா கற்பனை பண்ணி அனுபவிக்கிறதுக்கோ உண்மைக்கு புறம்பா தன் உடலால எனக்கு பகவான் கொடுத்தது தானே, அதையே நான் சந்தோஷமா வச்சுக்கிட்டு நான் பக்தி பண்றேன்னு சொல்லிட்டு இந்த உலகியல் வாழ்க்கையவே மீண்டும் மீண்டும் அனுபவிக்கிறதுக்கு இங்கே உள்ள பற்று இதே போதும் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் அந்த மனசு தான் காரணம். அப்போ கசப்பா நினைச்சு
வெறுத்து விலகி எத்தனை பேர் குடும்பம் பெரிய தொல்லை, இந்த குடும்ப சுமைங்கிறது இல்லற வாழ்க்கைங்கிறது கொடுமையானது அப்படின்னு சொல்லி பழிச்சு பேசுறவன், பெண்ணையும் தாய்மையும் எல்லாத்தையும் பழிச்சு பேசுறவங்க எப்படி இருப்பானுங்க? அவங்க வெறுத்து அதுவும் ஒரு வகையில பக்தின்னு சொல்லிக்குவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. எதையுமே வெறுக்கக்கூடாது. அதே சமயத்துல அதை தனக்கு உரிமை பாராட்டவும் கூடாது. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு அவனுடைய மனசை அவனுக்கு சொன்னபடி கேட்கணும். அப்படி மனதை அடக்கி முயற்சி பகவானை சரணடைஞ்சிருக்கிற அந்த ஆத்மா தான், அந்த ஞானி தான் எனக்கு பிரியமானவன்றாரு. மனசை அடக்க முடியாம மனதை உன் இஷ்டத்துக்கு மனசை அலைய விட்டுட்டு அதை பக்தின்னு சொல்லி அதுக்கு அதை நியாயப்படுத்துறதுக்கு, தன்னுடைய செயல்களை எல்லாத்தையும் நியாயப்படுத்துறதுக்கு என்ன வேணாலும் அவனுடைய பாண்டித்தியத்தை, அவனுடைய அறிவை, கல்வி அறிவை, வலிமையை, உடல் வலிமையை எப்படி பயன்படுத்தினாலும் அவன் மனசை அடக்க முடியாத கோழை தான். அந்த மாதிரி கோழையெல்லாம் ஞானி ஆக முடியாது. அந்த ஞானியே பகவான் எனக்கு பிரியமானவன்னு சொல்லலை. மனசை அடக்கி பகவானுடைய சரணத்துல பூரணமா தன்னை அடைக்கலமா, தஞ்சம்னு புகலிடம்னு சொல்லி அடைஞ்சவே எனக்கு பிரியமானவன் சொல்றாரு. அதனால மேற்கண்ட 4வரும் உயர்ந்தவர்கள் தான், யாரையும் குறைச்சி சொல்லல அவரு. அதே சமயத்துல தன்னையே புகலிடமாக கொண்டவர்கள் எனக்கு பிரியமான. இதைத்தான் இது நம்மளையே புகலிடமாக கொண்டவர்கள் மேல நமக்கே கூட தான் பாசமா இருக்கும். நீ தான் எனக்கு எல்லாம், உன்னை விட்டு நான் எங்க போவேன் அப்படின்னு சொல்ற ஒரு சீடனை ஒரு ஆசிரியன் எப்படி கைவிடுவான்? ஒரு பிள்ளைய ஒரு தகப்பனை எப்படி கைவிடுவான்? அந்த மாதிரி உண்மையிலேயே பரிபூர்ணமா நீ தான் எனக்கு துணை அப்படின்னு அடைக்கலமா இருக்கிறவங்க கிட்ட நாமளே ஒரு ஆற்றலும் இல்லாத, ஒரு காப்பாற்றக்கூடிய, வழிநடத்தக்கூடிய, மகிழ்ச்சியா வச்சுக்கக்கூடிய ஒரு தகுதியுமே இல்லாத நமக்கே நம்ம மேல பிரியமா இருக்கிறவங்க மேல பிரியம் வரும்போது எல்லா வகையான இன்பத்தையும் எல்லா வகையான பாதுகாப்பையும் வழங்கக்கூடிய பூரண முழுமுதற் கடவுளுக்கு அவரையே சரணடைஞ்சிருக்கும் போது சரணடைஞ்ச ஆத்மா மேல அவருக்கு ஏன் பிரியம் வராது? ஒண்ணுமே இல்லாத நமக்கே பிரியம் வருது. எல்லாமே வச்சிருக்கிறாரு, அவரால் எல்லா உயிர்களையும் காப்பாற்ற முடியும். அந்த தகுதியில் இருக்கிறவருக்கு பிரியம் தானா வரும். நாம அவரை சரணடையத்தான் வேணும். இது யதார்த்தமான விஷயம். அதனால பகவானையே தஞ்சம்னு அடைஞ்சா அவருக்கு பிரியமானவர் ஆகலாம். அதுக்கப்புறம் அவனால எவ்வளவு பிறவிகள் அடைஞ்சாலும் சரி, எந்தெந்த பிறவிகள் அடைஞ்சாலும் சரி, அவனால பகவானுடைய திருவடி சம்பந்தத்தை விட்டு விலகி ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. அவன் எல்லாவற்றிலும் பகவானையே பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஆத்மா சகலமும் வாசுதேவனே, அந்த பரவாசுதேவன் பகவான் தான் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வருவான். அவனை அடுத்த ஸ்லோகத்துல பாராட்டி சொல்லுவாரு. அதுக்கு பல பிறவிகள் ஆகும். ஏன்னா பயிற்சி பண்றதுங்கிறது நம்ம எவ்வளவுதான் மனசை அடக்குனாலும், அளவாயாத மனசா இருந்தாலும் அதுக்குள்ள கேள்வி வராம இருக்காது. எப்படியாவது கேள்வி வரும். அதுக்காக அந்த கேள்வியினால பதிலை கண்டுபிடிக்கிறதுக்காக பகவான் உடனடியா எந்த வகையிலையும் கண்ணை மூடிட்டு என்ன சரணடைன்னு எல்லாம் சொல்லல. அவரு அறிவுபூர்வமா தெரிஞ்சு எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்ன சரணடைன்னு தான் சொல்லுவாரு. இங்க போர்க்களத்துல அத்தனை பேருக்கும் மத்தியில இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, அவரு இதுல எத்தனையோ பேரு பக்திக்கு வராதவங்க எல்லாம் அங்க கூடியிருக்கிறானுங்க. அவங்கள பற்றியெல்லாம் அர்ஜுனனுக்கு கேள்வி வரும். ஏன் நமக்கே கூட இந்த உலகியல் விஷயங்கள்ல நம்ம பார்க்குற எவ்வளோ பேரை பக்தி பண்றவங்களா இருந்தாலும் சரி, பக்தி பண்ணாதவனா இருந்தாலும் சரி, தன்னுடைய வெறும் புலனிச்சைக்காக, தற்காலிக உடலால இருக்கக்கூடிய வலிமையினால மிருகத்தை விட மோசமா நடந்துக்கிற குணக்கேடானவர்களையும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இவங்களுக்கு மத்தியில சர்வமும் வாசுதேவனே அப்படின்னு நம்மளை நாம பக்குவப்படுத்தி பகவானுடைய திருவடியில மனசை செலுத்துறதுங்கிறது பெரிய மகத்தான போராட்டம். அதனால பல பிறவிகளுக்கு அந்த அயோக்கியர்களும் மிருகத்துக்கு ஒப்பானவர்களும் மனித உடல் பெற்றவர்களும் 84 லட்சம் யோனியில என்ன கர்மாவில் பிறந்திருக்கிறானோ
அவங்களையெல்லாம் பார்த்துட்டு அசூயைப்படாம சர்வமும் வாசுதேவனே அப்படிங்கிற எண்ணத்துக்கு வர்றதுக்குன்னா உடனடியா எப்படி வர முடியும்? அதுக்கு பயிற்சி பண்ணணும்ல. அதனால பல பிறவிகள் தேவைப்படுதுங்கிறாரு. அதுக்கப்புறம் அவன் கண்டிப்பா அப்படிப்பட்டவன் ரொம்ப அபூர்வமானவன், காண்பதற்கு அரிதானவன் பாரு, அதிசயமான, அவனை பார்க்கவே முடியாது. 1000 பேர்கள்ல யாரோ ஒருத்தன் தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்லுவாரு. அதனால அர்ஜுனா, நீ தகுந்த இடத்துக்கு வந்திருக்கிற, உன்னுடைய கடமையை செய் அப்படின்னு அவனுக்கு தைரியம் சொல்றதுக்கும், மற்றவர்களை பற்றி சிந்திச்சு தன் நேரத்தை விரயம் பண்ணாம உன்னையும் உன்னுடைய பகவானையும் மட்டுமே சிந்திக்கணும் அப்படிங்கிறதுல அவனுக்கு மன தைரியத்தை, உனக்குள்ள இருக்கக்கூடிய உன்னுடைய ஆற்றல் தான் உன் இறைவனின் ஆற்றல். உன்னுடைய பூரண சக்தியை உன்னுடைய முழுமையான இறைவனுடைய பூரண சக்தி தான் உன்னுடைய முழுமையான பூரண சக்தி அப்படின்னு அவனை உணர வைக்கிறதுக்காக சொல்றார். அவனை காரணமா வச்சுக்கிட்டு காலங்காலமா ஜீவனுக்கு எற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் அவனுக்கு நிம்மதியும் பக்தியும் தர்றதுக்கான பாதையை வகுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இதுல நம்மளால ஞானி ஆக முடியலன்னாலும் துயரத்திலிருந்து விடுபடுற அந்த இதை கூட ஒழுங்கா நம்மளால செய்ய முடிஞ்சதுன்னா அதுவே நமது ஆச்சாரிய கிருபை தான். ஏன்னா இன்னும் துயரத்தையே உணரல. நான் துயரத்தை சரி பண்ணி காட்டுறேன் பாரு, எப்படியெல்லாம் பக்தி பண்றேன் பாருங்கிற கோமாளிகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால பகவான் சொல்ற அந்த 4 பேர்ல முதல் நபர் துன்பத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய, விடுதலைக்கு விரும்பக்கூடிய அந்த பாதையிலேயாவது பூரணமா சைதன்ய மகாபிரபு சொல்லி தந்த பகவான் நாமத்தை சொல்லி நம்மளை நாம துயரம் அண்டாத ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு போய் வச்சுக்க சொல்லி பகவான்கிட்ட வேண்டிக்கணும், சைதன்ய மகாபிரபுட்ட. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.